வணக்கம். வாங்க ராஜபுஷ்பா கிச்சனுக்கு. இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் செய்ய போகிறோம். அது கேரளத்திலே வடக்கு மலபார் கடற்கரை பகுதியில் தான், அதிலும் குறிப்பாக கண்ணூர் காசர்கோடு பகுதியில் வாழும் மக்களோட சிற்றுண்டி வகை உணவு தான் இந்த களத்தப்பமா. ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் மங்களூரில் பெர்ரி பகுதியில் வாழும் இஸ்லாம் சமூக மக்களும் இதனை களத்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனாலும் இது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசி. நம்ம சீக்கிரம் அடுத்த ட்ரிப்பு இன்னும் எப்போ செஞ்சு சாப்பிட்லான்னு தோணும். ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போது இதுதான் அளவு. நமக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி, நல்ல அரிசியாக குவாலிட்டியான அரிசியாக வாங்கிங்க. அதில் எந்த ஒரு கருப்பு அரிசியும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 4-5 முறை அலசிட்டு ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஊறி வந்திருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோடு என்ன பண்ண போகிறோம், ஒரு கைப்பிடி அளவு சாதம். நல்லா நீங்கள் வீட்டில் சமைச்சி இருந்தீங்கன்னா அந்த சாதம் கொஞ்சோண்டு நான் பத்திரிக்கை பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு தான் கரெக்டாக. இதில் எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்க. இப்போ கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிருக்குறோம் பாருங்கள். இப்போ மாவு திக்காக இருக்குது. அப்படி விடுறப்போ அதில் குறப்பு தெரியும் உங்களுக்கு. மறுபடியும் இருந்த எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா அந்த மாவை எடுத்து ஊற்றுறப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு குறப்பே இருக்காது. மிக்சியிலே அரைச்சிடலாம். நீங்கள் நல்லா அழகாக அரைப்படும். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு குறப்பு தெரியக்கூடாது. மாவு பால் போல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி வேணால் நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக அதால் தான் அரைத்துக்கேன். அதுக்கப்புறம் அதே கப்பு அளவில் வெல்லம் எடுத்துங்க. 1 கப்பு அரிசி எடுத்தோம், அதே கப்பு அளவு வெல்லம், அதில் 1/2 கப்பு அளவு தண்ணி இந்த வெல்லத்தில் சேர்த்து கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இது எல்லாம் தண்ணியில் கரைஞ்சி வந்தோன்னா நம்ம அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். ரொம்ப ஆற விடக்கூடாது, இது சூடாக தான் இருக்குது. இப்போ வடிகட்டி எடுத்துட்டு இப்போ மாவு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகவே இருக்கட்டும். அதை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அதில் கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் 1 கப் வெல்லத்தை. இப்போ சமையல் சோடா ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு ஒரு சிறிதளவு ஏலக்காய் தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கட்டிலாம் உழுவாத அளவுக்கு நல்லா அழகாக கலந்து விட்ருங்க. பாருங்கள், ஒரு மூடி தேங்காயை நான் அழகாக துளியாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம். நல்லா கனமான குக்கர் எடுத்துக்கிட்டு நல்லா குக்கர் அடுப்பில் வச்சு தண்ணிலாம் இல்லாமல் சூடு ஏறினோன்னே நெய் சேர்க்க போகிறோம். அது அடியில் ஸ்பூனாக இருந்தால் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுங்க. கரண்டியாக இருந்தால் ஒரு குழிக்கரண்டி கூட போதும். போட்டு தேங்காவை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ரொம்ப அழகாக வதக்கி எடுக்கணும். இதை நல்லா ப்ரௌன் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வாசம் அப்படி வரும் நல்லா அழகாக. நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி எடுங்க. இப்போ முக்கால்வாசி வதங்கிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை வரும். நல்லா அந்த நெய், அந்த வெங்காயம், அந்த தேங்காய் அழகாக வதங்கி வரும். நல்லா பாருங்கள், அழகாக வதங்கி வந்துட்டு நான் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லா மாவையும் நம்ம ஊற்றணுன்னு தேவையில்லை, ஒரு அளவு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டோம். மாவை நல்லா கலக்கிங்க, கட்டி இல்லாமல் எடுத்து ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றினா திக்னஸ் ரொம்ப நிறைய போயிடும். அதனால் கொஞ்சம் கூட ஊற்றிட்டு நம்ம மிச்சத்தை வச்சுக்கலாம். நான் எவ்வளோ மிச்சம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவு ஊற்றிட்டு ஒரு 2 கரண்டி மாவு அளவு இருக்கும், அவ்வளோதான் மிச்சம் வச்சுருக்கேன் நான். இப்போ தீயை குறைச்சி சிம்மில் வச்சுட்டு குறைச்சி மேலே என்ன பண்ணுறோம், குக்கர் வெயிட்டு போடக்கூடாது.
கேஸ்கட் போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அங்கே பாருங்கள், அதில் கொஞ்சம் தண்ணி வரும். தண்ணி வருது, லைட்டாக அந்த ஆவி மேலே வரும். அதில் நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா வருது பாருங்கள். வந்தோடனே நம்ம திறந்து பார்த்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கிறப்போ, ஆவி வர்றப்போ இன்னும் வேகலை, 10-12 நிமிஷம் ஆணுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு இது வேகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ திறந்து பாருங்கள், வெந்துருச்சு. பார்க்குறப்பே தெரியும். குச்சி விட்டு பார்த்தாக்க நமக்கு நல்லா மேலேயே ஒட்டாமல் வருது பாருங்கள். சுத்தீரும் நல்லாவே வெந்து வந்தது நமக்கு தெரியும், மேலேயே தெரியுது நமக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும், அப்புறமா நம்ம இதை எடுத்து போடலாம். இப்போ மிச்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு, அதை நான்ஸ்டிக்கு ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஊற்றி பார்த்தேன். ஆப்பம் மாரி திக்காக ஊற்றி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. இதில் ஒரு 1.5 கரண்டி மாவை என்ன பண்ணேன், எடுத்து ஊற்றிட்டு அதை கொஞ்சம் வச்சுருந்தேன் பாருங்கள், வெங்காயமும் தேங்காய் வதக்குனதை அதை மேலே கொஞ்சம் போட்டு விட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் தான் மூடி வச்சேன். 5 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே திறந்து பார்த்தா சூப்பராக அழகாக வெந்து வந்துருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு செய்கிறவங்க, எனக்கு அதுமாரி குக்கரில் வச்சா காந்தி போயிடும் பயமாக இருக்குன்னா இப்படி கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் செய்யலாம், அழகாக வந்துருந்துச்சு. அது இன்னொன்று என்ன பண்ணால், இன்னும் ஒரு 1.5 கரண்டி மாவு இருந்துச்சு. அதை என்ன பண்ணுன்னா, அந்த குழிப்பணியார சட்டியை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி ஊற்றி அதையும் மூடி வச்சு எடுத்து பார்த்தேன் அந்த டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இதுவுமே ஒவ்வொன்றுமே ஒரு டேஸ்ட்டு, எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று இது நல்லா இருக்குது அது டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு இல்லை, எல்லாமே ரொம்ப செமையாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா இது கொஞ்சம் முருகலாகவே நான் எடுத்துருக்குறேன். ரொம்ப நல்லா வந்துச்சு எல்லாமே. ருசி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இது நல்லா கத்தியால் சுற்றிரும் கீனி விட்டு ஒரு தட்டை வச்சு மேலே தட்டுனோம்னா இதேமாரி அழகாக வந்துடுச்சு. எனக்கு குக்கரில் ரொம்ப ஒட்டலை, அந்த இடம் மட்டும், இந்த 2 இடம் மட்டும்தான் ஒட்டி இருந்துச்சு, வந்துடுச்சு. அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஈஸியாகவும் செய்யலாம். அளவெல்லாம் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அதனால் பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யலாம். அந்த ஊத்தப்பம் மாதிரி ஊற்றணும் பாருங்கள், நான்ஸ்டிக்கில், அது இது அழகாக நம்ம கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இது குழிப்பணியாக மாதிரி செஞ்சேன். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட கண்டிப்பாக உங்களோட கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ராஜபுஷ்பா கிச்சனுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி.